Dear students, paramedical degree courses oda rank list and pharma D oda rank list நமக்கு வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெப்சைட் உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல்ல நான் ரேங்க் லிஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படி இல்லைன்னா www.medicalsolution.org அப்படிங்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணி ரேங்க் லிஸ்ட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா டீப் அனலைஸ் தான் நம்ம வந்து பண்ண போறோம். இந்த டீப் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு தெரியுது, இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் வந்து குறைய போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பியான நியூஸ் மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ ரேங்க் லிஸ்ட்டை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் நமக்கு அப்ளை பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்துடுச்சு. இது அதுக்கு அடுத்த மிகப்பெரிய சந்தோஷம், யாரோட நேமும் வந்து பெரிய அளவுல ரிஜெக்ட் பண்ணப்படலை அப்படிங்கிறது. ஸோ 67,038 மாணவர்களோட பேர் வந்து ரேங்க் லிஸ்ட்ல வந்து இருக்குது. லாஸ்ட் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 71.5 வரைக்கும் நமக்கு ரேங்க் லிஸ்ட்ல வந்து பேர் வந்து வந்திருக்குது. ஸோ எல்லாருமே உங்களோட ஜெனரல் ரேங்க் என்ன அப்படிங்கிறதையும் கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படிங்கிறதையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட்டை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கான டேட்டா நான் வந்து இதுல வந்து எடுத்திருக்கிறேன். 2020, 21, 22, 23, 24. ஸோ அபோவ் 190க்கு மேல எத்தனை பேர் இருக்கிறாங்க, அபோவ் 180க்கு மேல எத்தனை பேர் இருக்கிறாங்க, அபோவ் 170க்கு மேல எத்தனை பேர் இருக்கிறாங்க, அபோவ் 160க்கு மேல எத்தனை பேர் இருக்கிறாங்க, 150க்கு மேல எத்தனை பேர், 140க்கு மேல எத்தனை பேர், 130க்கு மேல எத்தனை பேர், பிலோ 130 எவ்வளவு பேர் அப்படிங்கறத நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நம்ம பார்க்கும்போது அபோவ் 150க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க கம்மியா இருக்கிறாங்க. அதே மாதிரி பிலோ 150க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கிறாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஹை கட் ஆஃப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கிறாங்க, லோ கட் ஆஃப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கிறாங்க. அபோவ் 190 நமக்கு 858 மாணவர்கள் வந்து இந்த வருஷம் நமக்கு வந்து இருக்கிறாங்க. 200க்கு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அபோவ் 180 பார்த்தோம்னா போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட 5000 மாணவர்கள் இருந்திருக்காங்க. இந்த வருஷம் பாருங்க வெறும் 3000 மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. அபோவ் 117 எடுத்துக்கிட்டோம்னா போன வருஷம் 8268 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. இந்த வருஷம் வெறும் 6513 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. அபோவ் 116 எடுத்துக்கிட்டோம்னா 9068 மாணவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி அபோவ் 150 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அபோவ் 140 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10527 ஸ்டூடெண்ட்ஸும், அபோவ் 113 எடுத்துக்கிட்டோம்னா 9302 ஸ்டூடெண்ட்ஸும், பிலோ 113 எடுத்துக்கிட்டோம்னா 17452 ஸ்டூடெண்ட்ஸ். இதை நான் எப்படி கால்குலேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா 200 கட் ஆஃப்ல இருந்து 190 கட் ஆஃப் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளவுங்கிறதும் 190ல இருந்து 180 வரைக்கும் உள்ளது எவ்வளவு அப்படிங்கிறதையும் நான் வந்து இதுல வந்து கால்குலேட் பண்ணிருக்கேன். இதுல நமக்கு நல்லாவே தெரியுது நமக்கு இந்த 150 கட் ஆஃப்க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியா இருக்கிறாங்க. அதே இது 150 கட் ஆஃப்க்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா கம்பேர் தன் லாஸ்ட் இயர் அதிகமா இருக்கிறாங்க. சோ ஹை ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்ல மாணவர்கள் வந்து குறைவா இருக்கிறாங்க, லோ ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்ல பாத்தீங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்க. இந்த கிராஃபை பார்க்கும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியும். இதுல வந்து 2024க்குள்ள டேட்டா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் கேண்டில். இந்த ப்ளூ கலர் கேண்டில் பாருங்க ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கறது பார்க்கும்போது நமக்கு லோ கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் அதிகமா இருக்கிறாங்க. இனி முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் குறையுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியுது. கவுன்சிலிங்கான ஷெட்யூல் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, சாய்ஸ் ஃபில்லிங்கான தேதி எப்போ அப்படிங்கிறது தான். கவுன்சிலிங்கான அப்டேட் நமக்கு இன்னும் தரல. கவுன்சிலிங்கான அப்டேட் வந்த உடனே நான் என்ன செய்யறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். சோ இனி சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன, சேஃபஸ்ட் ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போன வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு 160வது கட் ஆஃப் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா கூப்பிட்டிருந்தாங்க. இந்த 160வது கட் ஆஃப் அப்படிங்கும் போது போன வருஷம் கிட்டத்தட்ட 24,000 ரேங்க் வரைக்கும் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 19,466வது ரேங்க்லயே நமக்கு இந்த 160வது கட் ஆஃப் நமக்கு என்ன செஞ்சிட்டு அப்படின்னா வந்துடுச்சு. அதாவது கட் ஆஃப் நமக்கு என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சோ நம்ம 160வது கட் ஆஃப் நம்ம இதுல வந்து தேடணும் அப்படின்னா நமக்கு 19,466வது ரேங்க் எங்க இருக்குது, 19,466வது ரேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எஸ் இந்த இருக்குது 160வது கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 19,466வது ரேங்க் சுந்தரேசன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இது வரைக்கும் நமக்கு போன வருஷம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கூப்பிட்டிருக்காங்க. ஆனா ரேங்க் பேஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 155 கட் ஆஃப் வரைக்கும் இந்த வருஷம் வந்து நமக்கு ஒரு நல்ல ரேங்க் அப்படின்னு சொல்லலாம். 155 கட் ஆஃப் அப்படிங்கும் போது நமக்கு 24,000 ரேங்க் வரைக்கும் ஒரு சேஃபஸ்ட் சூன் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டுக்குள்ள
ரவுண்ட்ல நீங்க வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நமக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும். செகண்ட் ரவுண்ட்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்குது. தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ 155 கட் ஆஃப்க்கு கீழே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்ட்ல என்ன செய்வீங்க அப்படின்னா வருவீங்க. 155 கட் ஆஃப்க்கு மேல இருக்கிறீங்க அப்படின்னா ஓவரால் நீங்க வந்து ஒரு சேஃபான இடத்துல தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து அர்த்தம். எனிவே நமக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுக்கும் போதுதான் எக்ஸாக்டா நமக்கு வந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். கவுன்சிலிங் ஷெட்யூல் வரட்டும், வந்த உடனே நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் அப்படின்னா அப்டேட் பண்றேன். ஸோ தொடர்ந்து இன்னைக்கு சேனல் வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.